ஹாய். இந்த வீடியோ எது பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆர்டினரி பீப்புள் பண்ணலாமா? ஆர்டினரி பீப்புளுக்கு கரெக்டாக இருக்குமான்னு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அண்ட் கிளியராக சொல்கிறேன். ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கு அசல் யாருக்குன்னா பூர் அண்ட் மிடில் கிளாஸ். அசல் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் அசல் எப்படி வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னா, கோர் மெயின் என்னன்னா பூர் அண்ட் ஏழையாக இருக்கிறவங்க அண்ட் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க ஒரு நல்ல லைஃப், ஒரு பெட்டர் லைஃப் லீடு பண்ணுறதுக்கு நான் நிறைய பேர் யோசித்து திங்க் பண்ணி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அதனால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ஆர்டினரி பீப்புள், எனக்கு ஒன்றுமே பேக்ரவுண்ட் இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, எனக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸு சப்போர்ட் இல்லை, ஃபைனான்ஸ் சப்போர்ட் இல்லை, எனக்கு பெரிய பேக் போன் எதுவும் இல்லை, பேக் போனா என் பேக்ரவுண்ட் எதுவும் இல்லை, எனக்கு பெரிய ஆளுங்க யாரும் தெரியாது, நான் ஏதோ நார்மலாக இருக்கிறேன், லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் பூராக இருக்கிறேன், வேணுன்றவளோ வாங்கிக்கின்னு சாப்பிட்ணும் அப்படி லைஃப் போகுது. ஆனால் எனக்கு மனசில் இந்த லைஃப் வேணாம், எனக்கு வேறு லைஃப் வேணும், நான் லைஃப்பில் வேறு ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஏதோ சாதிக்கணும், சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு பெட்டரான லைஃப் இப்போது லீட் பண்ணுற இந்த லைஃப் எனக்கு வேணாம், இந்த மாதிரி பூரா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் ரிச்சாக இருக்கணும்னு நினைக்கிறேன், லக்ஸரியாக லைஃப் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஹாப்பியாக சந்தோஷமாக ஊரெல்லாம் சுற்றி பார்த்துன்னு ஹாப்பியாக லைஃப் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் நிறைய இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்கும். எனக்கும் நான் பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் ஒரு பூர் தான், நானும் ரேஷன் கார்டு ஹோல்டர் தான். ஆனால் நெக்ஸ்ட் லைஃப்பில் போனோன்னா எனக்கு என்ன பேக்ரவுண்ட் எதுவும் இல்லை, அப்பா மேஸ்திரி, நான் அவரும் கரெக்டாக வேலைக்கு போக மாட்டார், அவர் இஷ்டமாக அவர் குச்சிட்டு அப்படியே இருப்பார், வீட்டில் நான் தான் எங்கள் அம்மா பார்த்துக்கணும், ஃபைனான்ஸுக்கு எதுனா வேணும்னா நான் தான் வாங்கிக்கணும், வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும், ரிலேட்டிவ்ஸ் அவங்க பணக்காரங்களெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரே சர்க்கிளில் தான் இருக்கிறோம், எல்லாம் ஒரே சர்க்கிள் தான், ஒரே மாதிரி ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தோடு தான் இருக்கிறோம். ஓகே, அதனால என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வழி, ஒரு பெட்டரான வழி எதுனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கிடச்சிது. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எனக்கு கிடச்சதுனால ஒன்றுமில்லை, என் ஃப்யூச்சர் பற்றி நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லை, எதுனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் காசு முதலீடு வைக்கணும், முதலீடு இப்போ இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தான் நம்ம மைண்ட் செட்டில் நம்மளுக்கு இருக்குது. அந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் நம்மளுக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது அந்த ஹியூஜ் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ். அண்டு என்ன மாதிரி எத்தனோ ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்கல்ல இந்த உலகத்தில். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பை சாட் போட்டுக்கின்னா ரிச் எத்தனை பேருனா ஒரு 1 to 5% தான் ரிச்சாக இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 to 20% அவ்வளோதான் மிடில் கிளாஸ் இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மித்தா 80 இல்லை 70% யாருன்னா நான் என்ன மாதிரி நிறைய பேர் பூரா இருக்கிறவங்க தான். ரைட், பூரா தான் ரிச்சாக இருக்காங்க. ஐம் சாரி, மெஜாரிட்டி யாருன்னா பூரா இருக்கிறவங்க. அதனால இந்த பூரா இருக்கிறவங்க, இந்த ஏழையாக இருக்கிறேன், இந்த லைஃப் வேணாம், நல்ல லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன். ஏன்னா முதலீடு ஜாஸ்தி இல்லை. ஓகே, அதுக்காக தனியாக ஒரு கடை திறக்கணும், எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பார்த்துக்கணும், எந்த தேவையும் இல்லை. வீட்டில் இருந்தே ஹாப்பியாக ஃபோன் யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக ஆன்லைனில் பண்ணலாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். 100% அது பாசிபிள். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ பேர் லைஃப் சேஞ்சாக இருக்குது. அவங்க 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஹீரோ லெவலில் இருக்காங்க. அது அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு வரல, அதுக்கு கொடுக்க வேண்டிய அவங்க டைம் கொடுத்தாங்க. ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது இந்த பூரா என்ன மாதிரி இந்த ஜீரோவில் இருக்கிறவங்கலேருந்து ஹீரோ வரையும் அவங்கள லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு கொடுக்குதில்ல, இது வாய்ப்பை நான் கரெக்டாக நான் பயன்படுத்தினா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போக முடியும். ஒன்றுமே நான் பண்ண மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், எதுவுமே நான் ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டேன், ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், லைஃப் மாறிடும்னா மாறாது. ஏன்னா அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய எஃபர்ட் கொடுக்கணும், நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டேன், ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செட் ஆகாது. ரைட், நான் கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், இந்த லைஃப் எனக்கு வேணாம், இந்த மாதிரி லைஃப் லீட் பண்ண நான் விரும்பலை, நெக்ஸ்ட் லெவல் நான் போகணும்னு நினைக்கிறேன், ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஒரு லக்ஸரியான லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு பெஸ்ட்டான வழி. கொஸ்டின் என்ன தெரியுமா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஆர்டினரி பீப்புள் இல்லை பூர் இல்லை மிடில் கிளாஸ் ரிச் ஆக முடியுமா, நல்ல லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியுமா, அந்த என் ட்ரீம்ஸ் எல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னா 100% முடியும். ஆனால் அதுக்கு நான்
அதுக்கு எனக்கு மோஸ்ட் டேலண்டாக நான் இருக்கணும், எனக்கு ஃபுல்லாக காசு இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், அது இதுன்னு அதெல்லாம் எதுவுமே மைண்டில் வச்சுக்காதுங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இந்த மைண்டில் இருக்கிற அந்த பிளாக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிருங்க. உங்களுக்கு ஒன்றே ஒன்று என்னாத்திரமா இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் மாறும் இதில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் இதில் மாறும். அதுக்காக தான் நான் பேசினே இருக்கேன். உங்கள் லைஃப் மாறுதுன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் மைண்ட் எப்படி இருக்கணும்னா கற்றுக்கிற மைண்டாக இருக்கணும். எப்படின்னா லேர்னிங். சில பேர் என்னன்னா ஒரு 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 ஸ்டேஜ் வரையும் கற்றுப்பாங்க, அப்புறம் கற்றுக்கிறது நிறுத்திடுவாங்க. அப்படி பண்ணால் லைஃப்பில் க்ரோ ஆக முடியுமான்னா நோ. லேர்ன் மோர், ஏர்ன் மோர், அதுதான் மெயின் பாயிண்ட். அதிகமாக நீங்கள் கற்றுக்கோங்க, அதிகமாக உங்களால் சம்பாதிக்க முடியும், லைஃப் அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த லைஃப்பில் எந்த ஸ்டேஜ்லனா அது இருங்க, 0லேருந்து ஒரு ஹீரோ லெவலுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், பெட்டரான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இது என்னால் பண்ண முடியும், நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவேன், நான் ஒரு திங்கிங், நான் ஒரு லேர்னிங், அந்த லேர்னிங் மைண்ட் செட்லேயே எப்போ இருப்பேன்னா இதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான வழி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நான் திரும்ப 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 ஏன் லைஃப் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறேன்னா, ஆயிரக்கணக்கான பேர் லைஃப் சேஞ்ச் ஆகிருக்குது. எல்லாம் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க தான். ஒரே நைட்டில் அப்படி சேஞ்ச் ஆகலை. நான் அந்த எதுவும் கிளைம்ஸும் பண்ணல. ஓகேவா? நான் ட்ரூவாக என்ன சொல்கிறேன்னா, இது உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டைமை நீங்கள் கொடுக்கணும், உங்கள் எஃபர்ட் நீங்கள் கொடுக்கணும், அண்ட் ஒரு லர்னிங் மைண்ட் செட்டோடு நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். நிறைய பேர், எத்தனோ பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. அந்த பையன் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணி உடனே, நான் சொன்னல, அவர் நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணி ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்குன்னு பில்ட் பண்ணின்னு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லர்னிங் மைண்ட் செட்டோட அவர் பண்ணின்னு ஒரு காரை வாங்கிக்கின்னு அவர் காலேஜுக்கு போகிறாரு. பார்த்தீங்களா? அந்த லைஃபு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். நிறைய பேரோட லைஃப் அவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குது. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸாலாம் இருக்காங்க. இதனால் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் டிகிரி முடிச்சிருக்கேன், பிஜி முடிச்சிருக்கேன், நிறைய நான் படிச்சிருக்கேன், நிறைய எனக்கு தெரியும், ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஹஸ்பண்டு வெளியே ஜாபுக்கு போக விட மாட்டேன்றாங்க, பசங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு என்னால் ஜாப் பண்ண முடியாதுன்னா பெஸ்ட்டான உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் எதுனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நீங்கள் வீட்டில் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இது மாதிரி நான் ஒரு வழி தேர்ந்து இருக்கிறேன், எதனா பார்ட் டைம் ஒர்க் மாதிரி இருக்காதா, எதனா வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் டைப் எதனா இருக்காதா, ஏதோ என் ஹஸ்பண்டுக்கு நான் என் ஹஸ்பண்ட் என் பண்ணுறாரு, அவர் கூட நானும் கொஞ்சம் என் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறேன், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே, இவங்க எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட்டான பெட்டரான ஒர்க் எதனால இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதில் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, ஜாபுக்கு எதனா போயிருப்பீங்க, ஜாபில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அண்டு சில பேர் 2-3 டைம்ஸ் பார்ட் டைம் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் எல்ஐசியில் ஒர்க் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஜாப் பண்ணின்னு கூட எல்ஐசியில் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய பேர் நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சான ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு ஒர்க் பண்ணுறாரு, அது கூட இந்த எல்ஐசி, இந்த பாலிசிங்க போடுறது, இன்சூரன்ஸ் போடுறது, இதெல்லாம் கூட பண்ணுறாரு. இப்போ என்னன்னா, அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இது கூட பார்ட் டைமாக பண்ணின்னு கூட இதில் அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா? மாதம்னா இத்தனை டார்கெட்டுன்னு இருக்கும், இத்தனை போடணும், ஃபோன் வரும் மேலேருந்து, ஏன்பா பண்ணல, பண்ணுபா, ரைட், இப்போ ப்ரெஷர் இருக்கும்ல. ஆனால் இவர் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னா, இதோ நான் ஒரு மாதம் உனக்கு பாலிசி நானே கட்டி கொடுத்துட்றேன், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீ கட்டிக்கோ அந்த அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ ஒரு அந்த இதுவில் அவர் வந்துட்டார். பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனால நம்ம எந்த ஜாப் எடுத்தாலும் சரியோ ஒரு ப்ரெஷர் இருக்கும். அண்டு நீ இவ்வளோ தான் பண்ணணும்னு மேலே ப்ரெஷர், எவரோ ஒருத்த மேலே இருக்கிற ஒரு பாஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவான். இதுதான் நீ பண்ணணும், ஒன்றுனா பண்ணு, இல்லைனா கிளம்பு, வேற ஆளை பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். நிறைய பேர் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, நீங்கள் மேலே இருக்கிறவங்க சொன்னது செஞ்சாதான் நம்மளுக்கு அந்த ஒர்க் அங்கே நம்ம செய்ய முடியும். அது இல்லைன்னா அதுக்கப்புறம்னா நோ, தூக்கி போட்டுருவான் வெளியே.
கிளம்பு, நான் சொன்ன வரல நீ செய்யறது இல்லை, கிளம்பு எதுக்குன்னு. புரியுதா? அதனால இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது கண்டிப்பாக நீங்களும் எடுத்து பண்ணலாம். ஓகே, உங்கள் மேலே எந்த மாதிரி பாஸு இருக்க மாட்டாங்க, எந்த மாதிரி ப்ரெஷர் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு கைடு பண்ணி உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, ஓகே, யாருக்கோசமோ நான் ஒர்க் பண்ண போகிறது இல்லை, நம்மளுக்காக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். வேற எங்கன்னா வெளியே ஒர்க் பண்ணோன்னா எவனுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஒர்க் பண்ணணும். அந்த யாரை நம்ம பணக்காராக மாற்றுறோன்னா அவங்களுக்கு தான் பணக்காராக மாற்றுறோம். யாருக்காக ஒர்க் பண்ணுறோன்னா அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்மளுக்காக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், எனக்காக நாங்கள் ஒர்க் பண்ண போகிறேன், உங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்படி ஒர்க் பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எனக்காக நான் ஒர்க் பண்ணுறேன், நான் யாருக்காக ஒர்க் பண்ணல, யாரு கீழே நான் ஒர்க் பண்ணல, இந்த நான் பண்ணுற பிஸ்னஸ்க்கு நான் தான் பாஸ், இது பண்ணு அது பண்ணு, அது ஏன் பண்ணலன்னு கேட்குறவங்க யாரும் இல்லை. ஐ ஆம் மை பாஸ், திஸ் இஸ் மை பிஸ்னஸ், ஐ ஆம் கோயிங் டு ப்ளோ இட். அதை நான் அடித்து நொறுக்க போகிறேன், அந்த லெவலில் அது நான் கொண்டு போக போகிறேன். என் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. இதில் நான் ஏன் சும்மா இருக்க போகிறேன், இவ்வளோ ப்ரெஷரெல்லாம் வச்சுன்னு இந்த ஜாபெல்லாம் நான் பண்ணினேன், இப்படி இருக்கிறதுனால இந்த லைஃப் சேஞ்ச் ஆக போதில்ல, நான் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக போகுது என் லைஃப் அப்படின்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவீங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ன்றது உங்கள் லைஃப்பை சேஞ்ச் ஆகும். ஓகே, 100%. அதுக்கு நீங்கள் கற்றுக்கிற மைண்ட் செட்டில் இருக்கணும், நான் கற்றுக்கினே இருக்கணும். ஓகே, புது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் நான் கற்றுக்கணும், அது கற்றுக்கினே ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோட, ஒரு லேர்னிங் மைண்ட் செட்டோட இருந்தால் கண்டிப்பாக ஹியூஜ் சக்ஸஸ் உன்னால் பார்க்க முடியும். இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரையும் பார்த்துக்கிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உன்னால் பண்ண முடியும். நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன், நான் சக்ஸஸ் ஆகலான்னு இருக்கிறேன், என் லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி என் லைஃப்ஸ் இருக்க தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு நான் மிடில் கிளாஸில் தான் இருக்கிறேன், நான் பூரா தான் இருக்கிறேன், நான் ஏழையாக தான் இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துக்குது, என் லைஃப் சேஞ்ச் பண்ணலான்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இதே இந்த லைஃபே வாழ்ந்து 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 இந்த அது போதும், இதுக்கு மேலே இந்த லைஃப் எனக்கு வேணாம், நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி இந்த ஒர்க் பண்ணணும் எவ்ரிதிங் சொல்லிக் கொடுப்போம். எவ்ரிதிங் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஐ ஆம் வித் யூ. நீங்கள் ஜீரோவில் தான் இருக்கீங்க, நானும் ஹெல்ப் பண்ணி உங்கள் கூட கைடு பண்ணி உங்கள் ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். நான் எல்லாம் சாதிச்சிட்டேன், சக்ஸஸ் ஆகிட்டேன், இது வாங்கிட்டேன் அது வாங்கிட்டேன், எந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலை. நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான், நானும் ஜீரோவில் தான் இருக்கேன், நானும் ஜீரோவில் தான் இருந்தேன். இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஜெர்னியில் நான் எல்லாரும் இன்வைட் பண்ணுறேன். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, காட் கொடுத்த கிஃப்ட் மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து பண்ணால், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம், நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றலாம். இதுதான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் லைஃப் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா ஓகே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.